விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் நடித்த முதல் 5 படங்களை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இந்த 5 படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெறவில்லை. சுமாரான வெற்றியை தான், சுமாராக தான் சென்றது. ஆனாலும் சுமாரான படங்கள் தான். அதை பற்றி பார்ப்போம். விஜயகாந்த் அறிமுகமான முதல் படம் இனிக்கும் இளமை. இந்த படத்தில் அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் தான் தரப்பட்டது. படத்தின் தயாரிப்பாளரும் டைரக்டருமான M.A. காஜா விஜயராஜ் என்ற அவருக்கு விஜயகாந்த் என்று பெயர் வைத்தார். முதல் படத்திலேயே ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஆக்ஷன் காட்சிகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கராத்தே மாஸ்டர் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் வந்தார். அவருடைய நடிப்பையும் சண்டை காட்சியில் அவர் காட்டிய அந்த துருதுருப்பையும் சுறுசுறுப்பையும் பார்த்து அவர் உண்மையில் ஒரு கராத்தே மாஸ்டர் என்று ரசிகர்கள் கொண்டாடினார்கள், மதித்தார்கள். இதிலிருந்தே, இந்த படத்திலிருந்தே அவருடைய சண்டை காட்சிக்கான நடிப்பு நன்றாக இருந்தது. எம்ஜிஆரின் பாணியில் அவருடைய சண்டை காட்சி அமைந்திருந்ததை எல்லோரும் பாராட்டினார். முதல் படத்திலேயே சண்டை காட்சியில் சிறப்பாக நடித்து பெயர் வாங்கினார் விஜயகாந்த். அவருடைய 2வது படம் அகல் விளக்கு. இசை இளையராஜா. முதல் படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், 2வது படத்திற்கு இசை இளையராஜா. அன்னக்கிளி செல்வராஜ் தான் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரித்து இயக்கினார். கேப்டன் விஜயகாந்துக்கு ஜோடியாக இந்த படத்தில் நடிகை ஷோபா நடித்தார். மதுரையில் முன்பு மேயர் ஒருவர் இருந்தார். பதவிதான் மேயரே தவிர அவர் எளிமையில் அவரை மிஞ்ச முடியாது. சைக்கிளில் தான் போவார், வருவார். ஏழை எளியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார். அந்த மேயர் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்திருந்தார். ஷோபா அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். ஷோபாவுடன் நடித்த முதல் படம் இது. படத்தின் ஒரு ஹைலைட்டான சூப்பர் ஹிட்டான பாடல் ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே என்கின்ற பாடல் இன்றைக்கும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள். விஜயகாந்த் நடித்த 3வது படம் நீரோட்டம். ஜெயச்சந்தர் டைரக்ஷன் செய்திருந்தார். விஜயகாந்த், பத்மபிரியா, சிவாஜியுடன் நடித்த, அதாவது சிவாஜி மற்றும் பலருடன் நடித்திருந்த அந்த பத்மபிரியா தான் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இது 2 கதாநாயகர்கள் பற்றிய சப்ஜெக்ட். விஜயகாந்தின் 3வது படம் சாமந்தி பூ. இந்த படத்தை ஏ. ரத்னம் தயாரித்திருந்தார். கதை, வசனம், டைரக்ஷன் K.S. மாதங்கன். ஒளிப்பதிவு செல்வராஜ். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் பிரபல பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் தான். சண்டை பயிற்சி என். சங்கர். எம்ஜிஆரின் மெய்காப்பாளராக இருந்த சங்கர் தான் இந்த படத்தின் சண்டை காட்சிகளை அமைத்தார். நடனம் தங்கராஜ். இந்த படத்திலும் விஜயகாந்தின் ஜோடியாக ஷோபா நடித்தார் மற்றும் சிவகுமார், சத்யராஜ் நடித்தனர். இந்த படத்தில் அவருக்கு சம்பளம் என்று மிகப்பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய சொந்த உடையை எடுத்து கொண்டு போய் நடித்து வந்தார். சத்யராஜுக்கும் இந்த படத்தில் அப்படிதான். சம்பளம் என்று வெறும் 500 ரூபாய் தான் சம்பளம் இந்த படத்தில் நடிக்க சத்யராஜுக்கு. அவரும் சொந்த உடையை எடுத்து கொண்டு போய் போட்டுதான் நடித்தார். மலேசியா வாசுதேவன் இசையில் ஆகாயம் பூமி என்றும் ஒன்றா என்ற இனிமையான பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. நடிகை ஷோபாவின் கடைசி படம் இது. கேப்டனின் 5வது படம் தூரத்து இடி முழக்கம். பிரபல இயக்குனர் K. விஜயன் இந்த படத்தை இயக்கி இருந்தார், தயாரித்திருந்தார். படத்திற்கு இசை பிரபல மலையாள இசையமைப்பாளர் சலீம் சௌத்ரி. இந்த படத்தில் விஜயகாந்தின் ஜோடியாக அறிமுகமானவர் பூர்ணிமா மற்றும் பீலி சிவம் வில்லனாக அறிமுகமானார். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன் பொன்னனாக விஜயகாந்த் நடித்தார். குயவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணாக, அவருடைய காதலியாக பூர்ணிமா நடித்தார். ஜாதி கட்டுப்பாடுகள் நிறைந்த இரு சமூகத்தைச் சேர்ந்த இவர்களின் காதல் வெற்றி பெற்றதா என்பதே இந்த படத்தின் மைய கருத்து. இதனால் எத்தனை போராட்டங்கள் நடக்கின்றன என்பதையும் உள்ளபூர்வமாக, அதே சமயத்தில் அந்த இரு சமூகங்களை சேர்ந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த கடலோர பகுதியை படமாக்கியிருந்தார்கள் மிக அழகாக. தூரத்து இடி முழக்கம் படத்தில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பொன்னனாக வரும் விஜயகாந்த் அவருடைய நடிப்பில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார், பக்குவம் பெற்றிருந்தார். அசப்பில் மீனவ குல இளைஞராகவே மாறியிருந்தார். அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி போய் மிக அழகாக மென்மையாக காதலை வெளிப்படுத்தும் இடத்திலும், தன் காதலிக்கு கல்யாணமாகிவிட்டதை நினைத்து உருகுகின்ற இடத்திலும்
மிக சிறப்பாக தன்னுடைய நடிப்பை விஜயகாந்த் வெளிப்படுத்தியிருந்தார். சலீம் சௌத்ரி இசையில் உள்ளம் ரெண்டும் தள்ளாடுதே என்ற பாடல் அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது, கொண்டாடப்பட்டது. கேப்டன் விஜயகாந்த் நடித்த இந்த ஆரம்பகால 5 படங்களில் இனிக்கும் இளமை, அகல் விளக்கு, நீரோட்டம், சாமந்திப்பூ, தூரத்து இடிமுழக்கம் 5ம் 5 வகையான கதையம்சம் கொண்ட படங்களாக இருந்தன. இந்த படங்களில் வசூல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஆனாலும் விஜயகாந்த் என்கின்ற ஒரு இளைஞர் நன்றாக நடிக்கிறார். அவர் நம்முடைய மண்ணைச் சேர்ந்த ஒரு இளைஞராக இருக்கிறார். அவருடைய நடிப்பில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மக்கள் அவரை கவனிக்கும் வகையில் இந்த படங்கள் அமைந்தன. ஆனாலும் இந்த படங்கள் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்காவிட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்து செல்லவும் அவர் படிப்படியாக நகர்வதற்கும் இந்த 5 படங்களும் அவருக்கு பயன்பட்டன. இந்த 5 படங்களில் 2 படங்களில் அவருக்கு சோபா ஜோடியாக நடித்த இளையராஜா, சங்கர் கணேஷ் மற்றும் மலேசிய வாசுதேவன் போன்ற பிரபலமானவர்கள் இசையமைத்திருந்தார்கள் இந்த படங்களுக்கு. எனவே விஜயகாந்தின் முதல் 5 படங்கள் அவருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு உதவி இருக்கின்றன, அவரை கொஞ்சம் அடையாளப்படுத்தி இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.